இப்ப பெரியாழ்வார் யசோதை என்னடா ரொம்ப நேரமா கிருஷ்ணனை காணுமே, இவன் ஏதாவது சத்தம் போடுவான் அல்லது ஏதாவது நம்மள கூப்பிடுவான், விளையாடுவான், பின்னாடில இருந்து அணைச்சுப்பான், ஒண்ணுமே பண்ணாம இருக்கானே, இவன் எங்க போயிருப்பான்னு பெரியாழ்வார் யசோதை அப்படியே தேடிண்டே வரா. வந்து பார்த்தா பொத்த உரலை திருப்பி போட்டிருக்கான், மேல ஏறி நின்னு இருக்கான். பார்த்தா பாத்திரத்துல உள்ள வெண்ணெய் திரட்டுப்பால் எல்லாத்தையும் எடுத்திருக்கான், விழுங்கி இருக்கான். கிருஷ்ணனுடைய வயிறு வெளியிலேந்து பார்த்தாலே கொஞ்சம் பருத்தா போல தெரிஞ்சுதான். பெரியாழ்வார் யசோதை கண்டுபிடிச்சுட்டா, ஏண்டா இப்படி அள்ளி அள்ளி விழுங்கப்படாது, அது உடம்புக்கு கேடு, வயிற்று கடுப்பு ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு தான் ஒழிச்சு வச்சா. இப்படி நீ உரிமையில இருக்கிறதெல்லாம் உரல் மேல ஏறி திருடுறியா, நீ உன்னை என்ன பண்ற பார் அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை கோபமாக வந்தாலாம். இவன் உடனே என்ன பண்ணான்னா திடீர்னு மறைஞ்சுட்டானாம். உரல் உரல் மேல கிருஷ்ணன், அவன் கை உரி மேல வெண்ணெய் திரட்டுப்பால் சாப்பிட்டுருக்கான். எங்கடா போனான்னு தேடின்னு இருக்கா. மறைந்த கிருஷ்ணன் அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான். அம்மாவோட கோபத்தை தணிக்க என்ன வழின்னு பார்த்தான். பெரியாழ்வார் யசோதை கோபமா வந்தா இல்லையா, ஏண்டா வெண்ணையா திருடுற அப்படின்னு கேட்டுன்னு வந்தா இல்லையா. அந்த கோபத்தெல்லாம் தணிக்கணும்னா ஒரே வழி, பின்னாடியிலேந்து வந்து ஆற தழுவி கொண்டால் கோபமெல்லாம் நீங்கிடும். ஆஹா கிருஷ்ணா நீயாடா ஆஹா அப்படின்னு சொல்லி சாந்தமாயிடுவா இல்லையா. அம்மாவை சாந்தப்படுத்தணும்னு நினைச்சான். யார் வந்தான்னா அத்தன். அத்தன்னா சுவாமி, தலைவன் அர்த்தம். என் தலைவன். ஏன்னா அந்த ஒரு ஆலிங்கனத்திலேயே என்னை மயக்கிடுறானே, என்னை மயக்கக்கூடிய என் தலைவனாகிய அந்த கண்ணபிரான் அத்தன் வந்து, இப்ப பாருங்க அங்க இருந்தவன் மறைஞ்சுட்டான், பின்னாடியால வந்து அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான். அவன் மீது கோபமாக வெண்ணையை திருடினியா, உன்னை தண்டிக்கிறேன் பார் அப்படின்னு மிரட்டின என்னை புறம் புல்குவான். புறம் பின்னாடியிலேந்து வந்து புல்குவான், ஐயோ அணைத்து கொண்டு விட்டான். கோபம் எல்லாம் போயிடுத்து. ஆழியான் என்னை புறம் புல்குவான். ஆழினா சக்கரம், ஆழியான் அப்படின்னா கையிலே சக்கராயுதத்தை ஏந்தியவன். சக்கராயுதத்தை ஏந்தியவன் என்னை வந்து அணைத்து கொண்டான். இந்த அர்த்தமும் மாமுனிகள் காமிச்சார். ஆனா அவருக்கு திருப்தி இல்லை. இந்த பாட்டுக்கு திடீர்னு சக்கராயுதத்தை சொன்னா பொருத்தமா இருக்காது. அதனால இன்னொரு அர்த்தம் காட்டுறார். ஆழியான் அப்படின்னா ஆழ்ந்திருப்பவன் அர்த்தம். சம்திங் எதுல ஒண்ணுல ஆழ்ந்து மூழ்கி இருக்கோமோ அவருக்கு ஆழியான்னு பேரு. கிருஷ்ணன் எதுல ஆழ்ந்து இருக்கான்னா விஷமத்துல ஆழ்ந்திருக்கானா. எப்ப எங்க போய் என்ன விஷமம் பண்ணலாம். அதனால ஆழியான் அப்படின்னா விஷமக்காரன்னு மாமுனிகள் அர்த்தம் பண்றார். இங்க சக்கரத்தை ஏந்தராருங்கிறதுல சுவாரஸ்யம் இல்லை. ஆழியான்னா ஆழ்ந்திருப்பவன்கிறதான் சுவாரஸ்யம். இதுல அதான் இந்த விளையாட்டு, விஷமம், குறும்பு இதுலாம் நல்லா ஆழ்ந்திருக்கான். அவன் வந்து என்னை கட்டி கொண்டான் என்பதுதான் 7ஆம் பாட்டில் உள்ள அனுபவம்.